ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம். அன்பர்களே, இன்னைக்கு நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி பலன்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்கியிருக்கிறோம். இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலன்களை நேரடியாக பார்த்து கொள்ள முடியும். ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. புதிய மொபைல் தேடி ராசி பலன்கள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் குறித்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். அதனால் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் லாபஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார். அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. சந்திர பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளதும் நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. இருந்தாலும் 6 குடையவன் 6ஆம் இடத்துல வலுவா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த தினம் உங்களது பெற்றோர்களுடைய ஆசைகள் நீங்கள் கவனத்தில் கொண்டு அதை பூர்த்தி செய்து வைத்து உங்கள் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. இன்னைக்கு உடம்பு பிரச்சனைகள் மற்றும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. சுத்தமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கங்க. உடம்புக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியுங்க. இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா வயிறு சம்பந்தமான சில அலர்ஜி சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை நீங்கள் தகுந்த ஆலோசனைகள் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று நீங்கள் சரி செய்திட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. தேவையான அனைத்து விதமான ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஆரோக்கியம் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாது. சாப்பாடு விஷயத்தில் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிச்சிட்டிங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய கடினமான அந்த உழைப்பின் காரணமாக நீங்கள் எந்த விதமான சூழலையும் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறுவீங்க. ஆனால் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் பேரண்ட்ஸுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க. உங்களுடைய சிறப்பான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் மூலமாக கஷ்டமான சூழலையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வருவீங்க. வியாபாரிகளுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. உங்களுக்கு அதன் மூலமாக சில நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நிம்மதி பெருகும்னு சொல்லலாம். இன்றைய தினம் உத்தியோகத்தில் அன்பர்களுக்கு கூட நல்ல மகிழ்ச்சியான அருமையான ஒரு நாளாக அமைதுங்க. உங்களுக்கு வேண்டிய உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக உங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களுக்கு கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய அந்த ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சமுதாய பணிகளில் தொண்டு பணிகளில் இன்னைக்கு ஈடுபடுவதன் மூலமாக நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்தி தருங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய தன்னம்பிக்கை இன்னைக்கு பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நிறைய காரியங்களை உங்களால் முடிக்க முடியும். மனதில் கான்ஃபிடென்ட்டோடு செயல்படும் போது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வெற்றிகள் துரிதமாக கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களது காரியங்களை அப்ரோச் பண்ணுற விதமே நிதானமாக தாங்க இருக்கணும். பொறுமையாக நிதானித்து உங்கள் வேலைகளை நீங்கள் ஈடுபடும் போது அதிகமான வெற்றிகளையும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியும் கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் பொழுதுபோக்குகளில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லதுங்க. மேலும் அவுட்டோர் கேம்ஸ்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் ஜாலியாக மாறுங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல கெத்து கூடக்கூடிய வகையில் புதிதாக சில பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கான நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த புதிய பொருட்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களது காதலரிடமிருந்து சில கோரிக்கைகளை நீங்கள் பெறப்படுவீங்க. அந்த கோரிக்கைகள் ரொம்ப கடினமாக நிறைவேற்றவே முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். அதன் காரணமாக நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாததன் காரணமாக உங்கள் காதலர் உங்கள் மீது கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்கள் நிலைமை என்னங்கிறத பேசி புரிய வைக்க
நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் காதலர் புகழ்ச்சிக்கு மயங்குவார் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்கள் காதலரை நீங்கள் சமாதானப்படுத்தலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறுங்க. இன்றைய தினம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதன் மூலமாக அந்த நகைச்சுவை உணர்வு மூலமாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த சூழலும் உங்கள் அலுவலகம், குடும்பம், வியாபாரம் என எந்த சூழலையும் நீங்கள் வந்து பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் புதிதாக எழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்தி நீங்கள் அதை சிறப்பாக தீர்வு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நல்ல வழிகாட்டுதல் அதற்காக உங்களுக்கு கிடைக்கும். சில ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. திருமண வாழ்க்கை இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அருமையான திருமண பந்தத்துடைய இனிமை இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வந்து உங்கள் காதலருடைய அல்லது உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேவைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் வேறு லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆசையில் நிறைவேற்றுவீங்க. கடினமான சூழ்நிலையை நீங்கள் வெற்றி கொள்வதற்கு நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. தன்னம்பிக்கை பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக நல்ல வெற்றிகள் வந்து சேரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 6 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணி சிறப்பாக அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு சாமர்த்தியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு நாள். உங்களது அப்பா அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு பெறுவீங்க. அவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அப்பா அம்மாவோட ஆசையில் நிறைவேற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல தனலாபம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். எல்லா விதமான தொழிலும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாத நல்ல சூழல் ஏற்படுறதுனால சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் மற்றும் இதர நிதி நெருக்கடி முதற்கொண்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் இப்பொழுது நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாள். பிரச்சனைகள் தீரும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சமுதாய பணிகளை நீங்கள் ஈடுபடும்போது உங்களுக்கு நல்ல மதிப்பு மிக்க ஒரு கெத்தான சூழ்நிலை உருவாகும். எனவே அற்புதமான ஒரு நாள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு புதிதாக உதயமாகும். அது உங்களுக்கான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக்குங்க. ஆனால் உங்கள் காரியங்களை நீங்கள் செயல்படும் போது கொஞ்சம் நிதானம் தேவைங்க. அவசரப்பட வேண்டாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.